இன்றைய முக்கிய செய்திகள். மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டதாக ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரதமர் பதிலுரை இல்லாமலே மக்களவை ஒத்திவைப்பு. டெல்லியில் 24ஆம் தேதி நடைபெறுகிறது மாநில தேர்தல் ஆணையர்கள் மாநாடு. உள்ளாட்சி தேர்தல்களையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக விமர்சனம். 34,000 கோடி ரூபாயில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல். பரவலான தொழில் வளர்ச்சியால் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. தைவானுக்கு ஆயுதம் வழங்கும் அமெரிக்காவுக்கு விவேகம் தேவை. புதினுடன் ஆலோசனை நடத்திய பின் டிரம்பிடம் சீன அதிபர் வலியுறுத்தல். வணக்கம். மக்களவையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி 2020ஆம் ஆண்டு இந்திய எல்லைக்குள் சீன படைகள் நுழைந்த போது மத்திய அரசு எப்படி செயலற்று இருந்தது என அப்போது தளபதியாக இருந்த ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே எழுதி விரைவில் வெளியாக உள்ள நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் திரு ராகுல் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 8 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து கடந்த 3 நாட்களாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பிரதமர் திரு மோடி நேற்று பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் அவை கூடிய 2 நிமிடங்களில் திரு ஓம் பிர்லா அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் மக்களவை கூடிய போதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களின் இருக்கை அருகே சென்று போராட்டம் நடத்தும் போது பிரதமரை தாக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததால் திரு மோடியை பதிலுரை வழங்க வேண்டாம் என்று தாம் கூறிவிட்டதாக கூறினார். கடந்த 22 ஆண்டுகளில் பிரதமரின் பதிலுரை இல்லாமல் மக்களவையில் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறையாகும். எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடர்ந்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் 3 மணி வரையும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. दिनांक 6 फरवरी 2026 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है. மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் குறித்து திரு ராகுல் காந்தியை பேச விடாமல் மத்திய அரசு தடுப்பதால் மக்களவை கடந்த 4 நாட்களாக முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை மாநிலங்களவையில் பேச அனுமதிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அது மரபல்ல என்ற அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே.பி. நட்டா ஆகியோர் எதிர்க்கட்சிகளே மக்களவை முடங்குவதற்கு காரணம் என்று கூறியதுடன் நாடாளுமன்ற விதிகளை திரு ராகுல் காந்திக்கு கற்றுத்தருமாறு தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய திரு கார்கே சீன ஆக்கிரமிப்பு குறித்த நரவனேவின் புத்தகத்தை பற்றி கேள்வி எழுப்பியதால் அவர் பேச அனுமதிக்க மறுக்கப்பட்டது. இதனை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அதைத் தொடர்ந்து மாலை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் திரு மோடி உரையாற்றினார். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தை வரும் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் கூட்டியுள்ள நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பிறகு மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டம் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் பிப்ரவரி 24ஆம் தேதி நடைபெறும் இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு விவேக் ஜோஷி மற்றும் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் தேர்தல் நடைமுறைகளில் நாடு முழுவதும் சீரான தன்மையை கொண்டு வருவது பற்றி விவாதிக்கப்பட உள்ளது.
தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையங்களுக்கும் இடையே ஒருமித்த செயல்பாட்டை கொண்டு வருவது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், நவீன தொழில்நுட்பங்களை உள்ளாட்சி தேர்தல்களிலும் பயன்படுத்துவது, எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை பற்றி இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் அனைத்து டிஜிட்டல் தளங்கள் குறித்து விளக்கமும் அளிக்கப்பட உள்ளது. பொதுவாக மாநில தேர்தல் ஆணையங்கள் தன்னாட்சி அதிகாரம் கொண்டவை என்பதால் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்களை அவை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் நடைமுறையை ஒருமுனைப்படுத்த மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சியால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரத்திலும் தேர்தல் ஆணையம் தலையிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட NS கிருஷ்ணனின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் NS கிருஷ்ணனின் குடும்பத்தினர், நடிகர் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் 4 நாட்கள் நடைபெறும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது, பூம்புகார் மாநில விருதுகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நிறைவுற்ற திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திரு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதுடன் 15 முதலீட்டு திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு TRB ராஜா, 34,237 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திருப்பூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய திட்டங்கள் அமைய உள்ளதாக திரு ராஜா தெரிவித்தார். இதுவரை எந்த அரசும் நடத்தாத கன்வர்ஷன் கான்க்ளேவ் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அன்றும் பல அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். கெயின் சர்க்கியூட் லிமிடெட் நிறுவனம் மின்னணு பொருட்களையும், ஜான்சன் எலக்ட்ரிக் நிறுவனம் வாகன மின்னணு உபபாகங்களையும், எவர்வேன் கொத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் காலணிகளையும் உற்பத்தி செய்யவும், சென்னை ராதா என்ஜினியரிங் நிறுவனம் கப்பல் கட்டும் பணியையும் தொடங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜா தெரிவித்தார். ஜோனஸ் நிறுவனம் ரேடார் சிஸ்டத்தையும், யசாக்கி இந்தியா நிறுவனம் வாகன உபபாகங்களையும், ஜெட்சால் நிறுவனம் சோலார் செல் உற்பத்தி செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுதான் என்பது தொடர்ந்து உறுதி செய்யப்படும் என்றும் திரு ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அந்த நம்பர் 1 பொசிஷனை, இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தொழில்துறையில் இன்று ஏறத்தாழ 34,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள், 55,000 வேலைவாய்ப்புகள் கிட்ட வரவிருக்கின்றன. அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி. தூத்துக்குடியில் தொடங்கி வைக்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் கார் இந்தியாவில் அதிக விற்பனையாகும் கார் வரிசையில் 4வது இடத்தில் உள்ளதாக கூறிய திரு ராஜா, இதேபோல் ராணிப்பேட்டையில் டாடா JL ரோவர் கார் உற்பத்தி தொடங்கும் என்றும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புதினுடன் பேசியதை தொடர்ந்து தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்பிடம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். தைவான் நாட்டை சீனா தனது ஒரு பகுதி என கூறி வருகிறது. தைவான் கடல் பகுதியில் சீன கடற்படை போர் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதே நேரம் சீனாவின் எதிர்ப்பை மீறி தைவானுக்கு பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியாக அமெரிக்கா ஆதரவளித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய சீன அதிபர் ஜி ஜின்பிங் தமது நீண்ட நாள் நண்பருடன் பேசுவது மகிழ்ச்சி தருவதாகவும், ரஷ்யா சீனா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் புதினிடம் கூறினார். இந்த ஆண்டு சீனாவுக்கு வருகை தருமாறு புதினுக்கு சீன அதிபர் அழைப்பு விடுத்தார். 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் நீடித்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாகவும், ஜி ஜின்பிங் அழைப்பை புதின் ஏற்றுக்கொண்டதாகவும் கிரெம்லின் அதிகாரி யூரி யுஷாகோவ் தெரிவித்தார். புதினுடன் பேசியதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய ஜி ஜின்பிங் தைவானுக்கு ஆயுத உதவி வழங்கும் விவகாரத்தில் அமெரிக்கா விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தைவானை சீனா தனது பகுதியாக கருதுவதால் தைவானுக்கு ஆயுதம் விற்பதில் எச்சரிக்கையும் தேவை என்று அவர் கூறினார். இதற்கு தைவான் அதிபர் லாய் சிங்தா பதிலடி அளித்துள்ளார். அமெரிக்கா தைவான் உறவு பாறை போல உறுதியானது என்று அவர் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியதால் நாடு முன்னேற்றமடைந்து வருவதாகவும் தெரிவித்தார்.
இந்நிலையில் சீன அதிபருடன் பேசியது குறித்து ட்ரூத் சோஷியல் பதிவில் தெரிவித்துள்ள ட்ரம்ப், வர்த்தகம், ராணுவம், ஏப்ரல் மாதம் தாம் சீனா செல்வது, தைவான் பிரச்சினை, உக்ரைன் போர், ஈரான் நிலவரம் உள்ளிட்டவை குறித்து தாங்கள் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிடம் சீனா கச்சா எண்ணெய் மற்றும் நடப்பு சீசனுக்கு 20 மில்லியன் டன் சோயாபீன்ஸ் உள்பட கூடுதல் விளைபொருட்களை வாங்குவது குறித்து பேசப்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செலவு குறைவானது என்பதால் நேரடி நெல் விதைப்பு முறையில் திருச்சி மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என 3 போகங்களாக நெல் சாகுபடி செய்வது வழக்கம். இதற்கு நாற்றங்காலில் விதைகளை போட்டு பயிர் முளைத்து நாற்றுகளாக வளர்ந்தவுடன் அவற்றை விளைநிலங்களில் விவசாயிகள் நடவு செய்கின்றனர். ஆனால் திருச்சி அருகே சின்னகுளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த ஆண்டு நேரடி நெல் விதைப்பு முறையில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இதில் நல்ல மகசூல் கிடைத்துள்ளதாகவும், குறைவான நீர் பயன்பாடு, கூலி ஆட்களுக்கான செலவு ஆகியவை குறைந்துள்ளதாகவும், நடவு செய்து கிடைக்கும் மகசூலை விட நேரடி நெல் விதைப்பில் அதிக அளவில் பலன்கள் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஏக்கருக்கு 18,000 ரூபாய் அளவுக்கு செலவு குறைவதாகவும், 30 மூட்டை நெல் விளைச்சல் கிடைப்பதாகவும் அவர்கள் கூறினர். ஒரு 120-150 ஏக்கர் இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல மகசூல் பெறுறோம். இதில் கையில் நட்டு நடவில் வந்து ஒரு 25 மூட்டைக்கு மேலே அதிகமாக எடுக்கிறதில்ல. இப்போ 30-35 மூட்டை கண்டிப்பாக அடிக்கிறோம். இதனால் செலவும் எங்களுக்கு கம்மி. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எங்களுக்கு ஊக்குவிச்சு மானியமோ ஏதோ கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சலுகையாக இருக்கும். நடவு செலவு கம்மியாக இருக்குது. இதுக்கு உர செலவும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த இப்போ பார்க்குற இந்த நெல் மணியில் மருந்தே அடிக்க கிடையாது. மருந்து அடிக்காமையே இயற்கையாகவே கொண்டு வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒரு 10-15,000 ரூபா மிச்சமாக இருக்குது. இதில் இந்த விவசாய அதிகாரிங்க ஏதாவது வந்து எங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது எங்களுக்கு வழிகாட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல முறையாக பண்ணியிருப்போம். நேரடி நெல் விதைப்பு முறைக்கு வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நேரடி நெல் விதைப்புக்கு தேவையான விவசாய இடுபொருட்களை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை காத்திருக்கப் போவதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வாஷிங்டனில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்தித்து பேசிய போது இதை தெரிவித்துள்ளார். பொதுவெளியில் இந்தியா பற்றி கருத்து தெரிவிப்பதையும் நிறுத்தினால்தான் இருதரப்பு உறவு வலுப்படும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரியிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் ஒடிசா மாநிலம் ஜஜ்பூர் மாவட்டத்தில் தடம் புரண்டன. அந்த பெட்டிகளில் இருந்தவர்கள் வேறு பெட்டிகளுக்கு மாற்றப்பட்டனர். இன்று காலை 8:51 மணியளவில் ஏற்பட்ட விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரையான காலத்தில் 3,891 பேர் சுவாச கோளாறுகளுக்காக சிகிச்சை எடுத்தனர் என்றும், கடந்த ஆண்டு அதே காலத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை 4,187ஆக உயர்ந்துள்ளது என்றும் கர்நாடக சுகாதாரத்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டுதோறும் பாதிப்பு 10 முதல் 15% அதிகரித்து வரும் நிலையில் நோயாளிகளில் 70% பேர் புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்கவில்லை என்பதை விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் டபுள் என்ஜின் அல்ல டப்பா என்ஜின் என தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்நிலையில் மேலூரில் பேருந்து நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், பெரிய கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக அரசை விமர்சித்து முட்டை படத்துடன் இன்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தொடர்ந்த வழக்கில் விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது திரு வைகோ ஆஜராகியிருந்தார். மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராக வேண்டும் என்பதால் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கொன்னமடையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்த போது சாலையில் கேட்பாரற்று கிடந்த நகைப்பெட்டியை கண்டெடுத்து நம்பியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதிலிருந்த 21 சவரன் நகைகளை நகைப்பெட்டியை தவறவிட்ட மூடாம்பள்ளிபுதூரைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் நகைப்பெட்டியை ஒப்படைத்த ஜெயக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட கட்சியினர் நாளை முதல் 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மனுக்களை பெறலாம் என்று அவர் கூறியுள்ளார். சென்னை நெற்குன்றத்தில் சாலையில் கிடந்த 53,000 ரூபாயை கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தனியார் நிறுவன ஊழியர் காளீஸ்வரன் என்பவருக்கு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அவர் கீழே கிடந்த கைப்பையில் இருந்த 53,700 ரூபாய் ரொக்கத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இமாச்சல பிரதேசம் மணாலி அருகே இக்லூ பனிக்குடில்கள் அமைக்கப்பட்டுள்ள ஷேதன் கிராமத்துக்கு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர். கடும் குளிரால் பனிமயமாகி உள்ள மலைப்பகுதிகளில் பனிச்சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ள பகுதியில் பனியை குடைந்து இந்த தங்கும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. படுக்கை, விளக்கு உள்ளிட்ட வசதிகளுடன் குளிருக்கு இதமாக தங்கிச் செல்லும் குடில்களும் வெண்போர்வை போர்த்திய இமயமலை சாரலின் அழகும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பதர்வா மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் சம்பா இடையே 26 கிலோமீட்டர் நீள சாலையில் கொட்டி கிடந்த பனி அகற்றப்பட்டு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 504 புள்ளிகள் சரிந்து 83,314 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 133 புள்ளிகள் குறைந்து 25,643 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 4,640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,320 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் சரிந்து 1 கிராம் 300 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தை வரும் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் கூட்டியுள்ள நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழ்நாட்டில் 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.